பக்தி நேரம் நேயர்களுக்கு பணிவான வணக்கம். நாம் இப்போது சிவகங்கை மாவட்டத்தில் இருக்கிறோம். சிவகங்கையில் மிக பிரசித்தி பெற்ற விசாலாட்சி அம்மன் உடனுறை காசி விஸ்வநாதர் கோவிலுக்கு வந்திருக்கிறோம். இது 150 ஆண்டு காலம் பழமை வாய்ந்தது. இந்த கோவிலின் சிறப்பு என்னவென்று பார்க்கலாம் வாருங்கள். நேரில் இந்த கோவில் அதாவது வீரநாச்சியார் பரம்பரையில் வந்த சிவகங்கை சமஸ்தானம் தேவஸ்தானம் பரம்பரை அறங்காவலர் மேதகு ராணி
சாஹிபா ஸ்ரீமத் முத்து விஜய ரகுநாத கௌரி வல்லப டிஎஸ்கே மதுராந்தகி நாச்சியார் அவர்கள் நிர்வாகத்திற்கு உட்பட்டது. இந்த இவர்கள் வந்து மொத்தம் 180 கோயில் வந்து இவங்க கட்டுப்பாட்டில் உள்ளது. அதாவது 22 கட்டளைகள், 180 கோயில்கள். இங்கே வந்து இவங்க அரண்மனைக்குள்ளே வந்து ராஜராஜேஸ்வரி அம்மன் கோவில் இருக்கிறது. இந்த கோயில் வந்து 15ஆம் தேதியிலேருந்து 24 வரை நவராத்திரி ஆரம்பித்து அது வந்து தசரா வந்து மிக விமர்சையாக நடைபெறுமாம் அந்த திருவிழா. அதற்கும் நாங்கள் பர்மிஷன் கேட்டிருக்கோம். அது கிடச்சிதுன்னா அதுவும் நாங்கள் பக்தி நேரத்தில் எடுத்து உங்களுக்கு வழங்குகிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த விசாலாட்சி அம்மன் கோவில் என்ன அப்படி உங்களுக்கு காசி விஸ்வநாதர் கோயில் இன்னொரு விசேஷம்னா, இந்த சிவலிங்கத்தை வந்து காசிலேருந்தே வந்து ஒரு அம்மா வந்து நடந்தே தூயின் வந்து இங்கே வந்து பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க. அது இல்லாமல் இங்கே முக்கியமான நிகழ்வுகள் என்ன அப்படின்னா, பங்குனி தேர் திருவிழா. அப்போ வந்து முருகப்பெருமானுக்கு வந்து பங்குனி தேர் திருவிழா வந்து ரொம்ப பிரசித்தியாக நடக்குது. அப்புறம் மாசி மாதம் வந்து தெப்பத் திருவிழா நடக்குது. இங்கே மிகப்பெரிய ஒரு குளம் இருக்கிறது. அந்த குளத்தில் வந்து தெப்பத் திருவிழா நடக்கிறது. அது மட்டும் இல்லாமல் ஐயப்ப சுவாமிக்கு வந்து மார்கழி மாதத்தில் டிசம்பர் 27 போல் மண்டல பூஜை நடக்கிறது. இங்கே வந்து 5 கால பூஜை நடக்கிறது. அதிகாலை, காலை, உச்சிக்கால பூஜை, மாலை, அப்புறம் வந்து இரவு, இந்த மாதிரி 5 கால பூஜை நடக்குது. இங்கே வந்து நிறைய நன்மைகள் செய்து கொண்டிருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த பக்தியை வந்து பரப்புவதற்காக இங்கே வந்து பிரசித்தி பெற்ற கோயில் என்னென்ன கோயில் சொன்னாலும் சரி, நீங்கள் மீனாட்சி அம்மன் கோயில்னாலும் சரி, பழனினாலும் சரி, அழகர் கோயில்னாலும் சரி, எல்லா கோவில்லையும் ஒரு வேளை பூஜை வந்து இவங்களது கண்டிப்பாக நடக்கும். அது அதிகாலை பூஜையாக இருக்கலாம், இல்லை உச்சிக்கால பூஜையாக இருக்கலாம். அந்த மாதிரி வந்து 180 கோயில்கள் வந்து இவர்கள் வந்து சேவை செய்து கொண்டிருக்கிறார்கள். நேயர்களே, சிவகங்கை மாவட்டத்தில் அமைந்துள்ள காசி விஸ்வநாதர் விசாலாட்சி அம்மன் கோவிலை தரிசித்தோம். இதேபோல் இவர்கள் கட்டளைக்கு உட்பட்ட 180 கோயில்கள் இருக்கின்றன. அதையும் எடுத்து வழங்க இருக்கிறோம். அதுவரை உங்களது விடைபெறுவது அருள்ராஜ். நன்றி, வணக்கம். பக்தி நேரத்திற்காக.